பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் நீங்கள் ஆசீர்வாதத்தை நிரம்பி வழியும்படி பெற்றுக்கொள்ள ஒரு வேத வசனத்தை கவனமாய் கேளுங்கள். 2 கொரிந்தியர் 9:7 உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதன் உற்சாகமாய் கொடுக்கிறவன். தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் கஷ்டத்தில் இல்லை, வறுமையில் இல்லை, அவருக்கு நாம் கொடுத்து ஆகப்போவது ஒன்றுமில்லை. நாம் கொடுப்பதன் மூலம் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். லூக்கா 6:38 இயேசு சொல்கிறார், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே போடப்படும். நாம் கொடுப்பதை வைத்து தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். நம்மை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் கர்த்தர் கொடுங்கள் என்று உற்சாகப்படுத்துகிறார். கடமைக்காய் கொடுக்கக்கூடாது, பேருக்காக கொடுக்கக்கூடாது. உற்சாகமாய் கர்த்தருக்கென்ற நல் மனதோடு கொடுக்கணும். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட, அவருடைய ஊழியம் தாங்கப்பட கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும்போது நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டங்கள் நீங்கும், செழிப்பு உண்டாகும். உற்சாகமாய் கொடுக்க அர்ப்பணித்து கொள்ளுங்க. தகப்பனே, உம்முடைய வசனத்தின்படி உற்சாகமாய் கொடுத்து நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.